நான் எப்படி இ-காமர்ஸ்க்குலாம் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறது தெரியுமா? இந்த மாதிரி லேபிள்ஸ் வச்சு தான். இந்த மாதிரி லேபிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் கூட பார்த்தீங்கன்னா கூட கிடைக்காது. ஏன்னா இது நானே ரெடி பண்ணது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோவா ஜெட் லேபிளில் இந்த 4 பீஸ் வந்து லேபிள் வரும். ஒரு A4 ஷீட்டில் 4 இதுவாக பீல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நோவா ஜெட்டில் லேபிள் வரும். அந்த லேபிளை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் கையில் கட் பண்ணுவேன். ஸ்கேல் வச்சு, சென்டரில் ஸ்கேல் வச்சு கட் பண்ணி 4 சைடாக கட் பண்ணும்போது 4 பீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 2, 3 பேப்பராக எடுத்து கட் பண்ணி ரெடி பண்ணுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறது. கையில் வேற கிழிச்சிரும். கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் ரத்தம் வந்துட்டு அது ஆறாமல் ரொம்ப கஷ்டம்லாம் அனுபவிச்சிருக்கேன் அதில் பண்ணி. சரி என்னடா இது எரிச்சலாக இருக்குது, இத்தனை ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறோம், கட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், திரும்ப போயிட்டு ஒரு கடையில் போய் கேட்டேன். இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து பேப்பர்லாம் கட் பண்ணுவாங்க. அங்கே போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி எனக்கு இந்த லேபிள் இருக்குது, இது வந்து A4ல இருக்குது, இதை 4 கட் பண்ணி கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் போய் கேட்டேன். அப்புறம் சரி கொடுப்பா பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அந்த லேபிள் ஒரு கட்டு அப்படியே கொடுத்துருவேன். புதுசாக ஒரு கட்டு வாங்கி அப்படியே கொடுத்துருவேன். அதை வந்து 4 கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் வைப்பாங்க. நானும் கொடுத்துட்டு பக்காவாக வந்துடும். நான் கையில் கட் பண்ணால் கூட அதில் சிலும்பெல்லாம் நிறைய இந்த லேபிள் சின்ன சின்ன பீசஸ்லாம் வரும். ரொம்ப நேரம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இதுனா கொடுத்த உடனே ஒரு 5 நிமிஷத்தில் கட் பண்ணி பக்கவாக எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கடுத்து நான் வந்து என்னோட பிரிண்டரை காமிக்கிறேன், நான் லேபிள் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறது. கைஸ் இங்கே பாருங்கள், நான் வச்சுருக்கிற பிரிண்டர் பார்த்தீங்கன்னா Canon 3020. இப்போது இந்த மாடல் கிடையாது, நீங்கள் இப்போ புது மாடல் வரும். ஆனால் இதே இந்த டிசைன் டைப் உங்களுக்கு இது வரும். இப்போ பேப்பர் இங்கே வச்சு நம்ம இங்கே பிரிண்ட் எடுத்துக்கிற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ A4 வேணுன்னா இப்படி ஃபுல்லாக இந்த மாதிரி தள்ளிக்கலாம். நான் வந்து 4/6ன்றதுனால இந்த மாதிரி சின்னதாக தள்ளிட்டு பேப்பரை வச்சுட்டு இவருங்க பேப்பர் வந்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பேப்பர் வச்சுருக்கேன், இதில் போட்டு இங்கே நான் அப்படி வந்து பிரிண்ட் எடுத்துப்பேன். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு தெர்மல் பிரிண்டர் வந்து நீட் இல்லை. இந்த பார்கோட் பிரிண்டர் வரும் பார்த்தீங்களா, 4/6 ரோல் போட்டு பண்ணுறது, அது வந்து நம்மளுக்கு யூஸ் இல்லை, இதுலேயே முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியா இ-காமர்ஸ்க்கு. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.